திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 10வது வாரம் திங்கள்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். பாசுரம். சிறந்த ஒளியை அளிப்பவரே, இறந்தது இரவின் காலமிதோ, பிறந்தது மீண்டும் புது பகலே. பரந்த பரிவினை புகழ்கிறோம். உலகின் உண்மை ஒளி நீரே, சில கால் ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீரே. பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய், பகலும் ஒளியும் நீர்தாமே. அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து அகையிருள் அகல செய்வீரே. அடங்கா என் உடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர். தூய எம் உடலை ஆவியால் நிரப்பி கோவிலாய் இதை நீர் மாற்றிடுவீர். கிறிஸ்துவே, உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவிக்கும் பேரரசு ஓற்றும் மூவர்க்கும் ஈரிலா புகழ் எக்காலமுமே. ஆமேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இரவின் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் இரவனின் முகத்தை காணப்போகின்றேன். என் கண்ணீரை இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று. எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் என்னாலும் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் ஏர்மோன் மீசார் மலைப்பகுதியிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாக இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்.
ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப் பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரனைப் போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. எரேமியா நூலிலிருந்து வாசகம். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரை எனக்கு வழங்கலாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளரை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தார் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்த பின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார். என் ஊழியன் மோசே இறந்துவிட்டான். இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலருக்கு கொடுக்கும் நாட்டுக்கு செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடி படும் இடத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். பாலை நிலத்திலிருந்து இந்த லெபனோன் வரையிலும், யூப்பிரதேசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் மறையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைப்பிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே.
இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா மக்களின் மேற்பார்வையாளருக்கு கட்டளையிட்டு கூறியது. பாளையத்தின் நடுவே சென்று இவ்வாறு மக்களுக்குரிய கட்டளையாக கூறுங்கள். உங்களுக்கு வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இன்னும் 3 நாட்களில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் உடைமையாக கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ள இந்த யோர்தானை கடப்பீர்கள். ரூபன் காத்தின் மக்களுக்கும் மானாசேயின் அரை குலத்திற்கும் யோசுவா கூறியது. உங்களுக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டதை நினைவு கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார், இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார். உங்கள் மனைவியரும் குழந்தைகளும் கால்நடைகளும் மோசே உங்களுக்கு கொடுத்த கீழே யோர்தானில் தங்கலாம். ஆனால் வலிமை மிக்க நீங்கள் படைக்கலம் தாங்கிய போர் வீரர்களாக உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு உதவுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்தது போல் உங்கள் சகோதரர்களையும் அந்நாட்டில் குடியேற்றி அவர்களுக்கும் அமைதி அருள்வார். அதுவரை அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர். பின்னர் கதிரவன் உதிப்பதும் கடவுளின் ஊழியர் மோசே உங்களுக்கு அளித்ததும் நீங்கள் ஏற்கனவே உடைமையாக்கிக் கொண்டதுமான கீழே யோர்தானுக்கு திரும்பி வந்து அந்நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். அவர்கள் யோசுவாவிடம், நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் செய்வோம். நீர் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம். நாங்கள் மோசேக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது போல் உமக்கும் கீழ்ப்படிவோம். உம் கடவுளாகிய ஆண்டவர் மோசேயுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. உம் வாய்மொழியை எதிர்ப்பவன் எவனும், நீர் எங்களுக்கு கட்டளையிடுபவை அனைத்திற்கும் செவி கொடுக்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். வீறு கொண்டு துணிந்து நிற்பீராக என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுவதை விட கிறிஸ்துவனாக விளங்குவோனாக. ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் ரோமையருக்கு எழுதிய கடிதம். வேத சாட்சிகளின் வெற்றியை குறித்து பெருமைப்படாமல் அவர்களை எப்போதும் அதற்காக நீங்கள் பயிற்றுவிப்பதையே காண முடிந்தது. நீங்கள் கற்பிக்கும் பாடங்களில் சீராக விளங்குமாறு உங்களை வேண்டுகின்றேன். பேசுவதற்கு மட்டுமல்லாமல் சரியானதை செய்யக்கூடிய உறுதியும் இருக்க தேவையான துணிவையும் தாங்கக்கூடிய சக்தியையும் பெற எனக்காக கெஞ்சுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுவதோடு நில்லாமல் கிறிஸ்துவனாகவும் நான் விளங்குவேனாக. வேத சாட்சியத்தின் மூலம் என்னை கிறிஸ்துவனாக நிரூபித்தால் மக்கள் என்னை வேத சாட்சி என அழைப்பர். உலகம் என்னை காணாத போது கிறிஸ்துவின் பால் எனக்குள்ள பிரமாணிக்கம் வெளிப்படையாகும். நீங்கள் காணும் எதுவும் உண்மையாகவே நல்லதல்ல. ஏனெனில் தந்தையிடம் இப்போது மீண்டும் திரும்பியுள்ள நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவாக நம்மை வெளிப்படுத்தியுள்ளார். வற்புறுத்தி பிரச்சாரம் செய்வது நமது பணியல்ல. உலகத்தினால் வெறுக்கப்படும் போது கிறிஸ்துவம் தனது மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. நீங்கள் என்னை தடை செய்யாத வரைக்கும் இறைவனுக்காக இறப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அனைத்து திருச்சபைகளுக்கும் எழுத்து மூலமாக அறிவிக்கின்றேன். பொருந்தாத இரக்கத்தை எனக்கு காட்ட வேண்டாம் என உங்களை நான் இறைஞ்சுகின்றேன். இறைவனிடம் நான் சேரும் பொருட்டு விலங்குகளுக்கு நான் இரையாவேனாக. அவரது கோதுமை நானே. விலங்குகளின் பற்களால் நான் அரைக்கப்பட்டு கிறிஸ்துவின் தூய அப்பமாக நான் மாறுவேனாக. என்னுடையது எதையும் விட்டு விடாமல் விலங்குகள் எனது கல்லறையாக மாற நீங்கள் அவற்றை அனுப்புவதையே நான் விரும்புகின்றேன். நான் இறந்த பிறகு எவருக்கும் சுமையாக விளங்க மாட்டேன். எனது உடலை உலகம் காணாத போது நாங்கள் கிறிஸ்துவின் உண்மையான சீடனாவேன்.
நான் கிறிஸ்துவின் உண்மையான சீடனாவேன். இவ்வாறு நான் இறைவனுக்கு பலியாகும் பொருட்டு எனக்காக கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள். ராயப்பர் சின்னப்பரை போன்று நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை. அவர்கள் அப்போஸ்தலர், நானோ கண்டனத்திற்கு உள்ளான குற்றவாளி. அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்கள், நானோ இன்னும் அடிமையே. ஆனால் நான் துன்புற்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் விடுதலை பெற்ற மனிதனாவேன். அவரில் விடுதலைக்கு நான் மீண்டும் உயிர்த்தெழுவேன். இப்போதோ ஒரு சிறை கைதியாக எனது சொந்த விருப்பங்களை கைவிட நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். சீரியாவிலிருந்து ரோமாபுரிக்கு வரும் வழியெல்லாம் கொடிய விலங்குகளால் நான் தாக்கப்படுகின்றேன். தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பகலும் இரவும் 10 சிறுத்தைகளுடன் நான் விலங்கிடப்பட்டிருக்கிறேன். என்னை கண்காணிக்கும் படைவீரர்களை நான் குறிப்பிடுகின்றேன். அவர்களை எவ்வளவு நன்றாய் நடத்துகின்றோமோ அவ்வளவு மோசமாய் அவர்கள் மாறுவர். அவர்கள் என்னை தவறாக பயன்படுத்துவதால் நான் இன்னும் அதிகமாக சீடனுக்குரிய பயிற்சியை பெறுகின்றேன். ஆயினும் இவ்வாறு நான் ஏற்புடைமை பெறவில்லை. எனக்காக தயாரிக்கப்பட்டிருக்கும் விலங்குகளோடு நான் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்னிடம் அவர்களது பணியை விரைவில் நிறைவேற்றுவார்கள் என நான் நம்புகின்றேன். என்னை விரைவில் விழுங்க நான் அவர்களை வற்புறுத்தக்கூடும். சில சமயங்களில் நடைபெறுவது போல அவை என்னை தொடுவதற்கு அஞ்சாதிருப்பனவாக. உண்மையாக அவை பின்வாங்கினால் நான் அவற்றை வற்புறுத்துவேன். எனக்கு எது நல்லது என்பதை நான் அறிவதால் என்னோடு பொறுத்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு சீடனாய் இருக்க நான் தொடங்கியுள்ளேன். இயேசு கிறிஸ்து என்னும் பரிசை காணக்கூடியதோ காணாததோ என்னிடமிருந்து பறிக்காதிருப்பதாக. நெருப்பு, சிலுவை, கொடிய விலங்குகளின் கூட்டம், தசையடி, தோல் உரித்தல், எலும்புகளை உடைத்தல், மூட்டுகளை திருப்புதல், முழு உடலையும் நசுக்குதல், அலகையின் அனைத்து சித்திரவதைகளும் இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கிக் கொள்வதாக இருந்தால் என் மீது வரட்டும். ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் ரோமேருக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகலிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தம் தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகலின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை
அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் போற்றப் பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். கிறிஸ்து தமது குருத்துவத்தில் நம் அனைவருக்கும் பங்களித்தார். அவரில் நாம் ஒன்றித்து நம்மையும் நம் மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவே, நீரே என்றும் வாழும் குரு. நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்க செய்யும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் அன்புமயமானவர். நாங்கள் உம்மை அன்பு செய்ய அருள் புரியும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இன்று உம் தூய ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும். பொறுமை, பரிவு, கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கி அருளும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணர செய்யும். அவர்களை எம் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறை வேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தருளும். இதனால் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக. உமோடு தூய் ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.